இதற்கு எப்படி அதை வந்து நமக்குள்ள தெளிவு ஏற்படுத்துறது, அதுக்கு உண்டான வழியும் நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு அவர் சொல்லும் போதுதான் வந்து நமக்குள்ள இந்த சுபவாசனைகளை அதிகப்படுத்துவதற்கு சாஸ்திர முறைப்படி. இந்த இடத்துல சாஸ்திரம்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் சாஸ்திரங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்னு ஆக்கிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மேனுவல், சாஸ்திரம்னா ஒரு மேனுவல். நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அதை எப்படி இயக்கணும்னு அதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பான் புக்கு. ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, அது இப்படி இயக்கணும்னு சொல்றாங்க. சோ ஒரு செயலை செய்வதற்கு இப்படியெல்லாம் செய்தால் இது நடக்கும் என்பது ஒரு மேனுவல் இருக்கிற மாதிரி, நாம் வாழ்க்கையை எப்படி வாழுவது, மோட்சத்தை எப்படி அடைவது, அதற்குண்டான ஒரு டைரக்ட் மேனுவல் தான் சாஸ்திரம். எதெல்லாம் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குது, அதற்குண்டான நூல்கள் எல்லாமே வந்து சாஸ்திரம் தான் நம்ம சொல்லணும். அப்படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு சில்ப சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குது, சிலைகளை செய்வது. சிலைகளை இப்படி எப்படியெல்லாம் செய்யலான்னு அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, அதுக்கு வந்து சில்ப சாஸ்திரம்ன்றோம். அதே ஆயுர்வேத சாஸ்திரம் இருக்குது, உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்றது. இலக்கண சாஸ்திரம் இருக்குது, அது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. விமான சாஸ்திரம் இருக்குது, தர்ம சாஸ்திரம் இருக்கு, அததான் நியாய சாஸ்திரம்னு சொல்றோம். சோ சாஸ்திரம் என்பது ஒரு வழிகாட்டி, ஒரு மேனுவல், ஒரு நூல். அது நம்மளை வந்து சரியான முறையில வழிகாட்டணும். சோ அதுல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படி நல்ல கர்மங்களை செய்து நல்ல பலன்களை நோக்கி செல்வதற்கு உண்டான செயல்களில் ஈடுபடணும். தவறாம சிரத்தையா அதை பண்ணணும். அது மட்டுமே பத்தாது, ஞானிகளோட இருந்து சாதுக்கள் சங்கம் சொல்றார், அவர்களுடைய உபதேசங்கள் கேட்டு அதன்படி நம்மை வந்து அதை வாழ்பவர்கள் இவர்கள், அதை உணர்ந்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஒரு டெக்னிக்கல் தெரியும். நீ படிச்சேன்னா கூட நீ படிச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பியே தவிர உனக்கு ரிசல்ட் வராதுன்றார். அதை பார்த்து படிச்சுட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்ப, ஆனா அதுல ஒரு யுக்தி இருக்கும். இதை இப்படி செய்யணும்ன்ற அந்த யுக்தி தெரியாம நீ எவ்வளவு வருடங்கள் முயற்சி பண்ணாலும் அது கிடைக்காது ராமா. முக்தியும் தேவை, சாரி, அதுக்கு உண்டான அந்த முயற்சியும் தேவை, அதுக்கு சரியான யுக்தியும் தேவை என்றார். சோ அந்த யுக்தியை பெறுவதற்கு அதை வாழுகின்ற நபர்கள் தான் உனக்கு சரியாக காட்ட முடியும். அதனால இந்த இதுவும் நமக்கு தேவை. சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்கோ. நீ வந்து இது இல்லாட்டினா வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் 4 விஷயங்கள் அதுல வந்து அவர் சொல்றாரு. சமம், விசாரம், சந்தோஷம், சாது சங்கம். இந்த 4 வழிகள் மூலியமா தான் அதை ரியலைஸ் பண்ண முடியும். மோட்சத்துக்கு உண்டான 4 துவாரபாலர்கள் அப்படின்னு சொல்றாரு. துவாரபாலர்கள்னா என்னது? ஒரு கோயிலுக்கு முன்னாடி 2 பேர் லெஃப்ட் அண்ட் ரைட்ல நின்றுட்டு இருப்பாங்களா கதாயத்தோட, அந்த மாதிரி நீங்க மோட்சம் அடையணும்னா இது இல்லாம நீங்க இதுக்குள்ள போவே முடியாது. சோ நமக்குள்ள வந்து என்ன வேணும்? விசாரம் வேணும். நான் யாருன்ற விசாரம் வேணும். அது இல்லாமல்லாம் மோட்சம் உனக்கு கடவுள் நமக்கு வந்து அவரா நம்மளை கூட்டின்னு போயிடுவாரு, நம்ம அவருக்கு எல்லாம் இது பண்ணா கூட்டின்னு போயிடுவாருன்னு நம்ம நினைச்சோம்னா எங்கேயும் கூட்டின்னு போக மாட்டார். திருப்பி திருப்பி உடம்புல எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. என்னைக்கும் கூட்டிட்டு போக மாட்டாரு. நம்ம தான் முயற்சி பண்ணணும்னு தெரியற வரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த முயற்சி வேணா ஒரு பல பிறப்புகளுக்கு அடுத்து வரும், வேற ஒண்ணும் நடக்காது. சோ விசாரம் பண்ணணும்ன்றாரு. சமம்னா என்னன்னா மன அடக்கம். இந்திரியங்களை வந்து நம்மளுடைய வசப்படுத்தி நம் விருப்பத்திற்கு ஏற்பார் போல் நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்ம மனம் இருக்கணும், நம்மளுடைய இந்திரியங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். சோ மன அடக்கம் இருக்காது. சந்தோஷம், எப்போதும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நிறைவுத்தன்மையோட இருக்கணும், நமக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு சுகத்தன்மையோட இருக்கணும் அப்படின்றாரு. சாதுக்கள் சங்கம், அதாவது சாது சங்கம்னா இங்க என்ன சொல்றாருன்னா முன்னோர்கள், பெரியோர்கள், ஞானிகள், அவர்களோடு சேர்ந்து இருப்பது, அவர்களுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்வது, அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது நாளும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, இது நாளும் சேரலையா இதே ஒன்ன பிடிச்சுக்கோன்றாரு. இதுல ஒண்ணு விசாரத்தை பிடிக்கிறியா, மத்ததெல்லாம் தானா வந்துருன்றாரு. விசாரத்தை விடுறியா, மன அடக்கத்தை கொண்டு வரியா, மத்தது தானா வந்துருன்றாரு. நாளையும் பிடிக்க முடிஞ்சா நாளையும் பிடிச்சிக்கோ, இல்ல எதையாவது ஒன்ன பிடிக்க முடிஞ்சாலும் பிடிச்சிக்கோ, இல்ல யாராவது ஒரு மாஸ்டர் இருக்காங்களா அந்த மாஸ்டரை பிடிச்சிக்கிறியா, அந்த கைடன்ஸ் படி நடக்கிறியா அதை பிடிச்சிக்கோ. எப்படியாவது ஒண்ணு எதையோ ஒண்ணு பிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா இந்த சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பெரிய கடலை நீ வந்து கடந்துடலாம் தாண்ட. அது கடக்கிறதுக்கு இதுதான் வந்து சரியான ஒரு படகு. இப்ப நம்ம மண் குதிரை பார்த்திருப்போம், மரக்குதிரை பார்த்திருப்போம். நீ இதை விட்டுட்டு வேற எதுல எல்லாம் போய் நீ போனேன்னா நீ மண் குதிரையில இறங்கி நம்பி நீ வந்து ஆத்துல இறங்கின மாதிரி கடக்கிறதுக்கு முன்னாடி அது கரைஞ்சு போய் நீ உள்ள விழுந்துருவ. ஆனா இந்த நாளுமே வந்து மரக்குதிரை போல, இது உள்ளவும் போவாது, உன்னை தாங்கிட்டு இருக்கும், உன்னை அக்கறையில கொண்டு போய் சேர்த்துரும். அதனால ரொம்ப தெளிவா இருந்துக்க வேணும். நம்ம வந்து மரக்குதிரை போல இந்த விஷயங்களை எடுத்து முன்னேறி போகணும். அதற்கு நீ வந்து உனக்குள்ள இது பண்ணிக்கோ. மனசு என்பதுதான் எல்லாமே, மனசுல இருக்கக்கூடிய வாசனை தான் எல்லாமே. மனமே வாசனை, வாசனையே மனம், அதேதான் விதி. அப்ப இதனால் செய்யக்கூடிய பலன் தான் தெய்வம். அதனால இது எல்லாம் உனக்குள்ளதான் இருக்குது. இப்ப இது எல்லாம் இயங்குறதுக்கு இதெல்லாமே வந்து இயங்குறதுக்கு நீ இல்லாட்டினா இது இயங்காது. நீ இல்லாட்டினா தெய்வம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நீ இல்லாட்டினா கர்மான்றது ஒண்ணு கிடையாது. நீ இல்லாட்டினா விதின்ற ஒண்ணு கிடையாது. அப்ப நீ தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற. உனக்குள்ள நீ வந்து உடலை விலக்கிப்பாரு, உன்னுடைய
இந்திரியங்களை விலக்கிப்பாடு. மனம்ங்கிறது என் மனசுங்கிறோம், என் புத்திங்கிறோம். என் உயிர் போயிடுச்சுன்னா நான் உயிர் போயிடுவேன், நான் உயிர் போகுதுன்னு சொல்றது இல்லையே. என் உயிர் போயிடுச்சுன்னான்றோம், என் பிராணன் போயிடுச்சுன்னா அப்படின்றோம். அப்ப பிராணனுமே நமக்கு அந்நியமா தான் நம்ம நினைக்கிறோம். என் உயிருங்கிறதே என்னோட அந்நியமா தான் நினைக்கிறோம். அப்ப உயிர், பிராணன், புத்தி, மனசு, உடல், என்னுடைய உறவுகள், இது எல்லாம் நான் என்று நான் எதுவாக இருக்கிறோனோ அதற்கு அந்நியமாக இருக்கிறது. அந்நியமாக வேறொன்றாக இருக்கிறது. அதை நான் உடன் வைத்திருக்கின்றேன், வைத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேனே தவிர அதுவே நான் அல்ல. அப்ப நான் யாருன்னா நான் இருக்கிறேன். நான் இருக்கேங்க, நான் இருக்கேங்க. இருக்கிறாங்களா? வீட்டுல யாரா இருக்காங்களா? நான் இருக்கிறேங்க. அப்ப நான் இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் இருப்பு, இந்த இருப்பு தன்மை தான் இறைவன் அப்படின்றது. அந்த இருப்பு தன்மை, எக்ஸிஸ்டன்ஸ், த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் உபாமை அப்படின்னு நமக்குள்ள விசாரம் பண்ணும் போது அந்த நான் யாருன்றது விசாரத்துல அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சோ அதுக்கு வழி நடத்தி அவர் எடுத்து கூட்டிட்டு போறாரு. இப்போ அப்படி கூட்டிட்டு போறதுக்கு வழியில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. சோ நல்லது.